கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சாலமோனுடைய நீதிமொழிகள் அது நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது. எல்லாவற்றையும் பேசுகிறார். அந்த வகையில் நீதிமொழிகள் 17 முதல் 19 அதிகாரங்களில் சாலமோன் சோம்பேறித்தனம், கடின உழைப்பு, 2 காரியங்களை இவர் டிஸ்கஸ் பண்ணுகிறத, ரெண்டையும் கம்பேர் பண்ணுகிறத நீங்கள் கவனிக்கிறீங்க. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் இருக்கும் என்று சொன்னால் முடிந்தது. கடின உழைப்பிற்கு ஈடு இணை எதுவும் இல்லை என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். வேலை என்று சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சத்திற்காக கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஞானமான வடிவமைப்பின் ஒரு பகுதி என்பதை சாலமோன் சொல்ல தவறவில்லை. ஏதேன் என்கிறதான ஒரு தோட்டம், அந்த தோட்டத்திற்கு ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உரிமையாளர்களாக வைத்திருந்தார். அவர்களை அந்த தோட்டத்தை பண்படுத்தி பாதுகாத்து பராமரிக்கும் ஒரு பணியை, வேலையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். பாவம் செய்வதற்கு முன்பாகவே வேலை கொடுக்கப்பட்டது. ஆகையினாலே பாவத்தின் விளைவாக கொடுக்கப்பட்ட வேலை சாபம் என்று சொல்லி வேலையை சாபத்தோடு ஒப்பிட முடியாது. பாவம் செய்வதற்கு முன்பாகவே கொடுக்கப்பட்டது வேலை. ஆக்சுவலி ஒர்க் இஸ் அ பிளஸ்ஸிங். ஆதி ஆகமத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் மிருகங்களையும் நிலத்தையும் அவர்களுக்கு ஆண்டவர் கையளித்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். அந்த தோட்டத்தை வைத்து பூமியை மையப்படுத்தி அவர்கள் செய்கின்ற வேலையில் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதை எதிர்பார்த்தார். நம்முடைய ஆதி பெற்றோர்கள், அதாவது ஆதாம் ஏவாள், அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தேவனுடைய அந்த வேலை என்கிறதான ஞானத்தை அவர்கள் நிராகரித்தார்கள். அதற்கு பிறகுதான் வேலை என்னவாக மாறினது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால் உழைப்பிற்கும் அசௌகரியத்திற்கும் ஒரு ஆதாரமாக அது மாறியது. அதிருப்தியும் சோம்பலும் என்ன செய்தது என்று சொன்னால் இந்த காட்சியிலே, அதாவது ஆதாம் ஏவாள் என்கிறதான அந்த குடும்பம் என்கிறதான அந்த காட்சிக்குள்ளாக நுழைந்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்கள் நன்மை தீமை என்னதென்று பிரித்தறியத்தக்கதான அந்த கனியை புசித்தார்கள் என்கிறதான விஷயம் நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது சோம்பேறித்தனம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம். தேவனுடைய மகிமைக்காக வேலை செய்ய நாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வேலைகள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவதற்காக என்பதை நீங்களும் நானும் புரிந்திருக்க வேண்டும். இதை நாம் செய்யும் பொழுது தேவனுடைய காரியங்களை நாம் ப்ரொமோட் பண்ணுகிறோம். we are actually promoting the kingdom of God என்பதை மறந்துவிடக்கூடாது. நீதிமொழிகளின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சில கருத்துக்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதை நாம் படிக்கும் பொழுது சிலர் அதை விரும்புவது கிடையாது. நீங்க ஒரிஜினலா நீதிமொழிகள் 26:14 வாசியுங்கள். கதவு கீழ் முளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். கவனித்தீர்களா? சாலமோன் ஞானி எங்க இருந்து எங்க கம்பேர் பண்றான்னு பாத்தீங்களா? ஒரு கதவு கீழ் முளையில் என்ன செய்கிறது என்று சொன்னால் இங்கும் அங்கும் ஆடிக்கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். அது வேற எங்கேயுமே போகாது. சோம்பேறி என்ன செய்யறானா, படுக்கையில படுத்து கதவு இங்கும் அங்கும் அந்த கீழ் முளையில் ஆடுகிறதை போல அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லி சொல்லுகிறார். இன்னும் ஞானி சொல்லுகிறதை 19ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தில் வாசிக்கிறீர்கள். சோம்பேறி தன் கையை கலத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். 26:14 சாலமோன் சொல்லுவது என்ன? சோம்பேறி தன் கையை கலத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். 2 ஒரே விஷயம்தான். கையை களத்திலே வைக்கிறான், அதை திரும்ப தன் வாய் அண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். ஏன்னா சோம்பேறித்தனம். திரும்பவுமாக அவர் சொல்லும் பொழுது கையை களத்திலே வைக்கிறான், அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். அது அவனுக்கு ஒரு கவலையாக இருக்கிறது. ஐயோ, நம்ம கையை எடுக்கணுமே என்று சொல்லி. 10ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தில் சாலமோன் சொல்வது என்ன? பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான். சோம்பேறி எதையுமே செய்யக்கூடாது என்ற உறுதிப்பாட்டில் இருக்கிறான் என்பதை மிக நகைச்சுவையாக சாலமோன் சொல்லுகிறார்.
அவர்கள் அருகில் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுகிறார்கள். சோம்பேறி அடுத்தவனுக்கு எரிச்சல். சிலர் அந்த சோம்பேறித்தனத்தில் ரொம்ப மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள். எதையும் செய்யக்கூடாது, நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அவர்கள் வேலை செய்யக்கூடாது என்பதற்காக அபத்தமான காரணங்களை அவர்கள் உருவாக்குகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஞானி சொல்லுகிறார். ஞானி சொல்லும் வாக்கியத்தை 22ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனம் நீதிமொழிகளில் வாசிப்போமா? வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலை உண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். சோம்பேறி என்ன சொல்லுவான்னா, ரோட்ல சிங்கம் இருக்கு, நான் இப்போ வேலைக்கு போனேன்னு சொன்னா என்ன நடக்கும் என்றால் வீதியிலே நான் செத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு காரணம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். கடின உழைப்பு என்று சொல்லும் பொழுது இந்த உலகம் வேலை செய்யும் விதம் மட்டுமல்ல, அந்த வேலையிலே ஒரு பலன் இருக்கிறது என்பதை நீதிமொழிகளின் புத்தகம் மிக ஞானமாய் நமக்கு விளக்குகிறது. 14:4 நீதிமொழிகளில் நாம் வாசிப்பது என்ன? எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும், காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு. எருதுகளை வைத்திருப்பது கொட்டகையில் நிறைய அழுக்கு வேலைகளுடன் காணப்படுகிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வேலை அங்கே காணப்படும். ஆனால் அந்த முயற்சி இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் அறுவடை ஒருபோதும் காணவே முடியாது. இப்போ நமக்கு எருது வேண்டும் என்று சொன்னால் அங்கே வேலையை நாம் செய்ய வேண்டும். எருது ஒரு வேலை செய்யுது. ஆனால் எருது இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்க வேண்டிய வேலை யாருடைய வேலை? அது எருதுகள் செய்யாது. அதை நீங்களும் நானும் தான் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதற்கு நாம் சோம்பேறித்தனப்படுவோம் என்று சொன்னால் என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. களஞ்சியம் வெறுமையாக இருக்கும், காளைகளின் பலத்தினாலே மிகுந்த வரத்துண்டு என்று சொல்லுகிறார். ஜாக்கிரதையுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். எங்கே வாசிக்கிறோம்? நீதிமொழிகள் 12:24. ஆனால் முயற்சி இல்லாமல் நீங்கள் ஒருபோதும் அறுவடையை பார்க்க மாட்டீர்கள். சுறுசுறுப்பான கரம் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் ஆட்சி செய்வார்கள். சோம்பேறித்தனத்தை தூக்கி எறிந்து விட்டு சுறுசுறுப்பாய் காணப்பட வேண்டும் என்பதை ஞானி சொல்லுகிறார். தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதும் பொழுது அதனுடைய 2வது நிருபத்தினுடைய 3ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தில் சொல்வதை கவனியுங்கள். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. கடவுள் இறைவன் நம்மை வேலை செய்ய வைத்தார். ஆதாமையும் ஏவாளையும் தேவன் தோட்டத்திலே வைத்த போது அவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்டுக்கொண்டார். அவர்கள் வேலை செய்வது எதனோடு சம்பந்தப்பட்டது என்று சொன்னால் அவர்கள் ஆட்சி செய்து பூமியை நிரப்புவது. இப்போ வேலை என்று சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சோம்பேறித்தனம் அதிகாரத்தை நம்மை விட்டு எடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த வேலை என்கிறதான விஷயத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது எபிரேயத்தில் அவோதா என்று சொல்லப்படுகிறது. அவோதா என்கிறதான அந்த எபிரேய வார்த்தை வேலை என்பதான அந்த வார்த்தைக்கும் வர்ஷிப் என்கிறதான அந்த வார்த்தைக்கும் ஒரே வார்த்தை தான் எபிரேயத்தில். அவோதா வேலை, அவோதா வர்ஷிப். அப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது there is no difference between work and worship. அப்ப நம்ம இது சம்திங் இஸ் ரிலீஜியஸ் அண்ட் சம்திங் இஸ் செக்குலர் என்று சொல்லி பிரிக்க கூடாது. நாம் முழுமையாக இந்த உலகத்துல நாம் செய்யும் பணி, குடும்பம், நாம் செய்யும் பணி, நாம் வேலைக்கு போவது வருவது எல்லாமே கடவுளோடு சம்பந்தப்பட்டது, ஆண்டவரோடு சம்பந்தப்பட்டது என்பதை நாம் உணர்ந்திருப்போம் என்று சொன்னால் ஒவ்வொரு வேலையும் கர்த்தருக்கு பயந்து சோம்பேறித்தனத்தை தூக்கி எறிந்து விட்டு செய்ய வேண்டும் என்பதை ஞானி உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார் என்கிற செய்தியை நாம் கேட்டோம் என்று சொன்னால் வேலை செய்கிற கரங்கள் நம்முடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள். நீ கையிடும் எல்லா வேலையிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்கிறதான ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி நிறைவு செய்கிறோம். ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே சோம்பேறித்தனம் வேண்டாம் என்று சொல்லி ஞானி சொல்லுகிறார். அது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் ஏதாவது ஒரு பணி வேலை செய்கிறவர்கள், அது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கும் அது உதவி செய்கிறதா இருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீர் கொடுத்த அற்புதமான பணிக்காக, வேலைக்காக, சமுதாய விழிப்புணர்வுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் மேலும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அனுகிரகமும் ஆசீர்வாதம் இறங்கட்டும். துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.